தக்காளி போட்டு பொடி போட்ட ரசம், பொடி போட்டு ரசம். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மிளகெல்லாம் நம்ம பொடியிலேயே போட்டு அரைச்சிருக்கனால மிளகெல்லாம் போட வேண்டாம். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஜீரகம் மட்டும் அரை ஸ்பூன் போடுறேன். தக்காளி பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள்னு, கொஞ்சம் 1-2 பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரசப்பொடி வந்து கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு இந்த பொடி ரசம் போட்டு பண்ணிங்கன்னா மிளகெல்லாம் நம்ம ரசப்பொடியிலே போட்டிருக்கனால அதெல்லாம் போட வேண்டாம். பூண்டு மட்டும் தட்டி போட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு. கொதி வந்தோடனே சுற்றிலும் கொதி வந்தோடனே இறக்கிடலாம், அவ்வளோதான். நெய் ஊற்றி கொஞ்சம் தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி போட்ட ரசம் இது மாதிரி செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவையில் ஒரு இது வச்சு கூட, ஒரு ரசம் வச்சு கூட அப்படியே சாப்பிடலாம் இந்த ரசத்துக்கு.